கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். காசா போர் நிறுத்தம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த இஸ்ரேல் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹமாஸ் அமைப்பினர் அக்டோபர் 7ஆம் தேதி நமக்கு இஸ்ரேல் மேல ஒரு அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆபரேஷன் அல் அக்ஸா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹமாஸ் அமைப்பினர். ஸோ இஸ்ரேல் மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இஸ்ரேலுடைய இந்த இரும்பு கவசம் அயன் டோம் அதெல்லாம் தகர்த்தெறியப்பட்டுச்சு. மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தினாங்க. ஆபரேஷன் அயன் ஸ்வாட் அப்படிங்கிற பேர்ல. ஓகேங்களா? ஆபரேஷன் அயன் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிற இந்த பேர்ல இஸ்ரேல் வந்து பதில் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பதில் தாக்குதலை பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்னமும் அந்த தாக்குதல் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு. அதற்கப்புறமா பார்த்தோம்னா நமக்கு காசா, இப்ப ராஃபா இந்த மாதிரி நிறைய நகரங்களை வந்து இஸ்ரேலுடைய ராணுவம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அந்த வகையில போர் நிறுத்தத்திற்கான ஒரு தொடக்கம் அப்படிங்கறது ஆரம்பிச்சிச்சு. எல்லா நாடுகளும் தொடர்ச்சியா வலியுறுத்திட்டே வந்தாலும் இஸ்ரேல் தரப்புல ஒரு கணிசமான ஒரு நடைமுறை அப்படிங்கிறது ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது இப்பதான் எடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செட் ஆஃப் ப்ரொபோசல அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? செட் ஆஃப் ப்ரொபோசல்ஸ் ஹமாஸுக்கு செட் ஆஃப் ப்ரொபோசல்ஸ அமெரிக்கா மூலியமா கொடுத்திருக்காங்க இஸ்ரேல். ஸோ இந்த ப்ரொபோசல்ஸ்க்கு ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா காசால போர் நிறுத்தத்தை நம்ம கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப என்ன மாதிரியான ப்ரொபோசல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தியில பார்க்க போறோம். ஹமாஸ் அமைப்பினருடன் மேற்கொள்வதற்காக இஸ்ரேல் முன்வைத்துள்ள 3 கட்ட ஒப்பந்த திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ என்ன மாதிரியான அந்த 3 கட்டங்களாக ஒப்பந்தம் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. என்னென்ன கட்டங்கள் என்ன பண்ண போறாங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தோம்னா முதல் கட்டமாக 6 வாரங்களுக்கு முழுமையான போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும். காசாவில் பொதுமக்கள் நெருக்கமாக வசிக்கும் அனைத்து பகுதியிலிருந்தும் இஸ்ரேல் படையினர் வெளியேறுவார்கள் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. மேலும் கணிசமான பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் விடுவிப்பார்கள். விடுவிக்கப்படும் பிணை கைதிகளில் பெண்கள், வயோதிகர்கள், காயமடைந்தவர்கள் அடங்குவார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு பதிலாக இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். அதாவது முதல் கட்டமாக என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படும். ஏன்னா போர் நிறுத்தம் பண்ணாதான் அடுத்தது ஹாஸ்டேஜஸை நம்மளால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சீஸ்ஃபயர் அப்படிங்கறத கொண்டு வராங்க. அடுத்தது காசாவுல பொதுமக்கள் அந்த பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய மக்கள் க்ளோஸா இருக்கக்கூடிய லிவிங் பாப்புலேஷன் இருக்கும் இல்லையா? சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேல் படையினர் வெளியேறுவாங்க. அதற்கப்புறம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒன்ஸ் போர் நிறுத்தம் அப்படிங்கறத கொண்டு வந்து ஹாஸ்டேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தினர் மேல மக்கள் கோபம் கொண்டு ஏதாவது பண்ணிடக்கூடாது. மறுபடியும் அதனால ஒரு சண்டை வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த இஸ்ரேல் படையினரை ஃபர்ஸ்ட் வெளியேற்றுவாங்க. அதற்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பிணை கைதிகளை வந்து பரிமாற்றம் செஞ்சுப்பாங்க. இஸ்ரேல் தரப்புல ஹமாஸ் பாலஸ்தீன மக்கள் வந்து இருப்பாங்க. ஹமாஸ் தரப்புல பார்த்தோம்னா இஸ்ரேலிய மக்கள் வந்து இருப்பாங்க. சோ அவங்களெல்லாம் வந்து பிணை கைதிகளை வந்து ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா 2வது கட்டத்தில் எஞ்சிய பிணை கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அவர்களில் ராணுவ வீரர்களும் அடங்குவர். இந்த கட்டத்தில் காசா பகுதியில் தரைவழி தாக்குதல் நடத்தி நுழைந்த இஸ்ரேல் வீரர்கள் அனைவரும் வெளியேறுவார்கள் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சோ 2வது கட்டமா பார்த்தோம்னா பிணை கைதிகள் எல்லாத்தையும் விடுவிச்சுட்டு நமக்கு காசா பகுதிக்குள்ள இந்த கிரவுண்ட் இன்வேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேவா? சோ அந்த கிரவுண்ட் இன்வேடட் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க இஸ்ரேல். தேர்ட் அண்ட் ஃபைனல் ஃபேஸா என்ன சொல்றாங்கன்னா 3வது கட்டமாக காசாவில் மறுகட்டமைப்பு பணிகள் மிகப்பெரிய அளவில் முடுக்கிவிடப்படும். 4.5 பக்கங்கள் கொண்ட இந்த ஒப்பந்த வரைவு ஹமாஸ் அமைப்பினருக்கு அனுப்பப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தேர்ட் ஃபேஸ்ல பார்த்தோம்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காசா, காசாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்போ இதெல்லாம் வந்து ஒரு அக்செப்டபிள் ப்ராமிசஸா இருந்தாலும் இந்த ஒரு ப்ராமிஸை எந்த அளவுக்கு கீப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. ஹமாஸ் அமைப்பினர் இதுக்கு ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் நமக்கு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ பட் ஸ்டில் இதுதான் வந்து அந்த ஒரு அக்ரிமெண்ட்ல கொடுத்த விஷயமா இருக்கும். அமெரிக்கன் மீடியேட்டட் ஒரு நெகோசியேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. பார்ப்போம் எந்த அளவுல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகலா இருந்துச்சு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.